ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஆனந்த் கீர்த்தி லைஃப் ஸ்டைல். நேற்று நைட் டின்னருக்கு சப்பாத்தியும் கிரேவியும் செஞ்சுருந்தேன். மார்னிங் டிஃபன் செஞ்சதும் நான் கிச்சனை க்ளீன் பண்ணிடுவேன். இன்றைக்கி டீப் க்ளீன் பண்ணுறதுனால கிச்சனை க்ளீன் பண்ணல. என் பையனுக்கு ஃபுட்டு கொடுத்து தூங்க வச்சுட்டு இப்போ டீப் க்ளீன் பண்ணுறதுக்காக வந்திருக்கிறேன். சமைக்கிறதுக்கு எடுத்து யூஸ் பண்ண பொருளெல்லாம் அப்படியே போட்டு வச்சுருக்கிறேன். அதெல்லாம் எடுத்து அங்கங்கே வச்சிடலாம். நிறையா பேருக்கு வீடு க்ளீனாக வச்சுக்கணும்னு நினைப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு ஏதோ சலுப்பாக இருக்கிற மாதிரியே இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு பிடிச்ச மோட்டிவேஷ்னல் ஸ்பீச்சோ இல்லை சாங்ஸோ இல்லை கதையோ ஏதோ ஒன்று அவங்களுக்கு பிடிச்சதை கேட்டுக்கிட்டே வேலை செய்கிற அலுப்பும் தெரியாது, நம்மளோட வேலையும் சீக்கிரம் முடித்த மாதிரியும் இருக்கும். நாங்கள் வீட்லேயே டிஷ்வாஷ் லிக்விட் தயார் பண்ணி சேல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். டிஷ்வாஷ் லிக்விட் மட்டும் இல்லை, வாஷிங் பவுடர், வாஷிங் லிக்விட், ஃபெனைல், இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நாங்களே தயார் பண்ணி சேல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கும் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இனியன் ஹோம் கேர் ப்ராடக்ட்ஸில் இருக்கக்கூடிய டிஷ்வாஷ் லிக்விடில் கொஞ்சமாக அந்த ஜெல்லை எடுத்து வாட்டர் மிக்ஸ் பண்ணி நான் எடுத்துக்கிறேன். நம்ம கலந்து வச்ச இந்த தண்ணியை இப்போ நான் கவுண்டர் டாப்பில் தெளிச்சுட்டு நல்லா தேய்ச்சி விட்டுக்கிறேன். இதில் சிட்ரிக் ஆசிடோட பவர் இருக்குது, அதனால் நல்லா அழுக்கும் போகும். அதே மாதிரி இதில் லெமனோட ஃப்ராக்ரன்ஸ் இருக்கிறதுனால ரொம்பவே ரெஃப்ரெஷிங்காகவும் இருக்கும். நான் கல்யாணத்துக்கு முன்னாடி ஒர்க்குக்கு போயிட்டு இருந்தேன். கல்யாணம் ஆனதுக்கப்புறமும் கொஞ்ச நாள் ஒர்க்குக்கு போயிட்டு தான் இருந்தேன். அதுக்கப்புறம் 6 months கழித்து நான் கன்சீவ் ஆனதுனால நான் ஒர்க்கை விட்டுட்டேன். அதுக்கப்புறம் ப்ரெக்னென்சி, டெலிவரிக்கு அப்புறம் குழந்தைய பார்த்துக்கிறதுன்னு எனக்கு 2 years ஆச்சு. இன்னும் நான் வீட்டில் தான் இருக்கிறேன். எங்கே போனாலும் எல்லோரும் கேட்கக்கூடிய ஒரே விஷயம், இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிற, வீட்டில் சும்மா தான் இருக்கிறியா அப்படின்லாம் கேட்பாங்க. எனக்கு அது கேட்குறப்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். என்னடா நம்ம டிகிரி படிச்சிருந்தோம், வேலைக்கு போயிட்டு இருந்தோம், ஆனால் இப்போ நம்ம வீட்டில் சும்மா இருக்கிறோன்னு தோணுது. என் ஹஸ்பண்ட்டை நான் இதை சொன்னேன். சரி, ஓகே, ஏதாவது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லி பண்ணினது தான் இந்த இந்தியன் ஹோம் கேர் ப்ராடக்ட்ஸ். வெறும் ஒரு 1000 rupees வச்சு ஸ்டார்ட் பண்ணேன். ஃபர்ஸ்ட் வாஷிங் பவுடர் மட்டும் செஞ்சு சேல் பண்ணோம். அதுலேருந்து வரக்கூடிய அமௌண்ட்டை வச்சு அடுத்த ப்ராடக்ட் ரெடி பண்ணி சேல் பண்ணோம். அதுலேருந்து வரக்கூடிய அமௌண்ட்டை வச்சு அடுத்த ப்ராடக்ட்ஸ் ரெடி பண்ணோம். இதே மாதிரி தான் இப்போது 5-6 ப்ராடக்ட்ஸ் ஆட்டம் நாங்கள் ரெடி பண்ணி சேல் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இப்போ எனக்குன்னு ஒரு ஐடென்டிட்டியை நானே க்ரியேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன்னு நினைக்கிறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்ன மாதிரியே நிறையா பேர் யோசிச்சுட்ருப்பீங்க, ஏதாவது பிஸ்னஸ் செய்யணும் இல்லை சம்பாதிக்கணும் அப்படின்ட்டு. என்கிட்ட நிறையா ஐடியாஸ் இருக்குது. எனக்கு தெரிஞ்ச ஐடியாஸை உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், நான் அடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். நம்ம இனியன் டிஷ்வாஷ் லிக்விடை வச்சு கவுண்டர் டாப்பில் க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. நம்ம டிஷ்வாஷ் லிக்விடை வச்சு அடுத்தது மிக்சியையும் தொடச்சி எடுத்துக்கலாம். இப்போது இந்த சைடு இருக்கிறது எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணியாச்சு. அடுத்தது அடுப்பு பக்கத்தில் இருக்கிற எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிக்கலாம். ஒரு சின்ன டப்பாவில் நம்மளோட இனியன் டிஷ்வாஷ் லிக்விட் கொஞ்சமாக எடுத்துருக்கிறேன். அதில் வாட்டர் மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஆயில் வைக்கிற ட்ரேவை வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஆயில் ட்ரேயில் இருந்த எண்ணெய் பிசுக்கெல்லாம் எவ்வளோ க்ளீனாக போயிருக்குன்னு பாருங்கள். அடுத்து நம்மளோட டிஷ்வாஷ் ஜெல்லை வச்சு அடுப்பையும் க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். எண்ணெய் பிசுக்கு, கரை எல்லாமே ஈஸியாக போயிடுது. அடுத்தது நம்ம அடுப்பு வச்சுருந்த கவுண்டர் டாப்பையும் க்ளீன் பண்ணிக்கலாம். அடுப்புக்கு பின்னாடி இருக்கக்கூடிய டைல்ஸ், அப்புறம் என் கவுண்டர் டாப் எல்லாமே நம்மளோட லிக்விடை வச்சே க்ளீன் பண்ணிக்கலாம். ரொம்ப அழுத்தி தேய்க்கணும்னு அவசியமே கிடையாது. ஜஸ்ட் ஒரு வெட் கிளாத்தில் நம்மளோட லிக்விடை ஸ்ப்ரே பண்ணிட்டு தேய்ச்சா போதும். கவுண்டர் டாப் பாருங்கள் எவ்வளோ பளபளன்னு இருக்குது. இப்போது சிங்கில் எடுத்து போட்ட பாத்திரத்தை எல்லாத்தையும் நம்மளோட டிஷ்வாஷ் ஜெல்லை வச்சு வாஷ் பண்ணி எடுத்துட்றேன். அடுத்து கீழே கிடக்கிற திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்து ஒதுக்கு பண்ணிவிட்டு கிச்சனையும் கூட்டி விட்டு மாப் போட்டுட்டேன். இப்போது பேலன்ஸ் இருக்கிற டிஷ்வாஷ் ஜெல்லை வச்சு சிங்கையும் க்ளீன் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போது ஒரு வழியாக என்னோட டீப் க்ளீன் ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ணிட்டேன். வாங்க ஃபைனலாக பார்க்கலாம். ஃபைனலாக என்னோடய கிச்சன் இப்படி தான் இருக்குது. நம்மளோட இனியன் டிஷ்வாஷ் லிக்விடை வச்சு நான் என்னோடய கிச்சனையே க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன். நாங்கள் வீட்லேயே ஹெர்பல் ஷாம்புவும் ரெடி பண்ணுறோம். இதுதான் நம்மளோட சீகக்காய் ஹெர்பல் ஷாம்பு. நம்மளோட இந்த சீகக்காய் ஷாம்புவில் சீகக்காய், ட்ரை ஆம்லா, மருதாணி இலை, கருவேப்பிலை, வேப்பலை, செம்பருத்தி பூ, செம்பருத்தி இலை, பூந்திக்கொட்டை, இந்த மாதிரி ஃபுல்லாக ஹெர்பல்ஸாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இதெல்லாம் ட்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் நெக்ஸ்ட் பேட்ச்க்கு. இந்த வீடியோ பார்த்துட்ருக்க உங்கள் யாருக்காச்சும் நம்மளோட இனியன் ஹோம் கேர் ப்ராடக்ட்ஸில் ஏதாவது திங்ஸ் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்மளோட இனியன் ஹோம் கேர் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் குவாலிட்டியாக தான் இருக்கும். ரேட் வைஸும் ரொம்ப கம்மியாகவே இருக்கும். நான் இங்கே கிச்சன் ஃபுல்லாக டீப் க்ளீன் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே என்னோடய பையன் ஹாலையே தலைகீழாக மாற்றி வச்சுருக்கான். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.